இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் நான் யாவரையும் நான் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தினாலே அபிஷேகத்தை பெற்று இன்று நாம் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கன்பானவர்களே, ஆலயத்துக்கு நாம் செல்கிறோம், செபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக கொடுக்கிறோம், ஊழியங்களை தாங்குகிறோம். மிக்க நன்றி. இன்றைக்கு என்னுடைய பொதுவான கேள்வி, இயேசுவை நாம் எப்படி நேசிக்கிறோம்? மெய்யாகவே நாம் இயேசுவை நேசிக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு முறை இயேசுவானவர் பேதுருவை நோக்கி கேட்கிறார், பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? டூ யூ லவ் மீ பீட்டர்? என்னை நேசிக்கிறியா பேதுரு என்று சொல்ல கேட்கிறார். பேதுரு நம்மை போல உலக பிரகாரமாக சொல்கிறார், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல். இரண்டாவது முறையும் ஆண்டவர் கேட்கிறார், பேதுரு, இதை நேசிக்கிறாயாப்பா? ஆமாண்டவரே, நேசிக்கிறேன்னு சொல்லி யோசிக்காமல் சொல்லிவிட்டார். கடைசியாக ஆண்டவர் கேட்கிறார் மூன்றாவது முறையும், பேதுருவே, என்னை நீ நேசிக்கிறாயா என்று சொல்லு. பேதுரு மனம் உடைந்தவனாய், ஆண்டவரே, நான் நேசிப்பது உமக்கு தெரியுமே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், இருதயங்களை சோதித்தருகிற ஆண்டவர் நீர், எல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லு. எனக்கு அன்பானவர்களை, பேதுரு நேசிக்கிறானா இல்லை என்று சொல்லி இயேசுவானவருக்கு நன்றாகவே தெரியும். ஏன் அப்பொழுது இந்த கேள்வியை கேட்டார்? இன்னும் அவனுடைய அன்பு அதிகமாக வேண்டும் என்பதற்காக. அவன் பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது, என்னை அவன் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். 3 முறை மறுதளித்தது போல இனி வருகிற காலங்கள் அவன் மறுதளித்து விடக்கூடாது, அவனை வைத்து நான் சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் வைத்திருந்தார். அவனை வைத்துதான் சபையை நான் உருவாக்குவேன் என்று சொல்லி திட்டம் வைத்திருந்தார். ஆகவே தான் அந்த கேள்வி கேட்டான். எனக்கு அன்பானவர்களே, பேதுருவை போல முதல் கேள்வி கேட்டபோது உலக பிரகாரமாய் நாம் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமா? சற்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நைஜீரியா தேசத்திலே அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு கணவர், ஒரு மனைவி, அருமையான 2 பிள்ளைகள். ஒரு குழந்தை 5ஆம் வகுப்பு படிக்கிறது, 2வது குழந்தை 3ஆம் வகுப்பு படிக்கிறது. இந்த 2 குழந்தைகளும் நன்கு படிப்பிலே சிறந்து விளங்கினார்கள். கணவன் நல்ல கம்பெனியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். இந்த மனைவியானவளோ குடும்பத்திற்கு ஒத்தாசையாக இருந்தாள். ஒரு நாள் கணவனுக்கு வேலைக்கு சென்று விட்டார். பிள்ளைகளையும் அனுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இந்த மனைவியானவள் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகளோடு கூட பேச ஆரம்பித்தார். மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். அந்த மகள், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். முக்கியமாக ஆண்டவர் மறுபடியும் கேட்டான், உன்னுடைய ஜீவனை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. ஆமாண்டவரே, என்னுடைய ஜீவனை காட்டிலும் என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி. உன்னுடைய உயிரை எனக்கு தருவாயா என்று ஆண்டவர் கேட்டார். தருகிற ஆண்டவர் சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னை அர்ப்பணித்தான். 2வது ஆண்டவர் கேட்டால், உன்னுடைய கணவனுடைய ஜீவனை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயாப்பா? அவள் கொஞ்சம் யோசித்தாள், தயங்கினாள். ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். உன்னுடைய கணவனுடைய ஜீவன் எனக்கு தருவாயா என்று சொல்லி கேட்டாள். கதறி அழுதாள். இருந்தாலும் என்னுடைய கணவனுடைய ஜீவனை தருகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாள். மாலை பொழுதானது. கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தார். பிள்ளைகளும் வந்தார்கள். கணவனிடம் ஆண்டவர் பேசின காரியத்தை சொன்னார். பிள்ளைகளிடம் சொன்னார்கள். 4 பேரும் கூடி ஜெபம் பண்ணி தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனை தருகிறோம், இந்த எங்களுடைய 2 பேருடைய ஜீவனை தருகிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்தார்கள். சில நாட்கள் கழித்தது. மீண்டுமாய் ஆண்டவர் இந்த மகளோடு கூட பேச ஆரம்பித்தார். அவள் ஜெபம் பண்ணினாள். உன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயாப்பா என்று சொல்லி. ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை காட்டி உம்மை நேசிக்கிறேன். உன் பிள்ளைகளுடைய ஜீவனை எனக்கு தருவாயா என்று சொல்லி. இந்த மகளோ ஏங்கி ஏங்கி கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். ஆண்டவரே, அந்த பச்சை குழந்தைகள் ஒரு தப்பும் செய்யவில்லை அப்பா, அவர்களுடைய ஜீவனை கேட்கிறீர், எங்களுடைய ஜீவனை கேட்கிறீர். பரவாயில்லை சுவாமி, அவர்களுடைய ஜீவனை கேட்கிறீரே என்று சொல்லி ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கதறி அழுதாள். ஏங்கி அழுதாள். சில நிமிடங்கள் கழித்து ஆண்டவரிடம் சொன்னார், ஆண்டவரே, என் பிள்ளைங்கள் ஜீவனை கட்டுமை நேசிக்கிறேன், எங்களுடைய பிள்ளைங்களோட ஜீவனை உமக்கு தருகிறப்பா என்று சொல்லி அர்ப்பணித்தார். அதே போல் மாலை நேரமானது. பிள்ளைகளும் வந்தார்கள். தன்னுடைய கணவர் வந்தார். நடந்த சம்பவத்தை சொன்னார். 4 பேரும் அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். எனக்கு அன்பானவர்கள், இந்த பிள்ளைகளை தனியாக கூட்டி இந்த மகள் சொன்னால், நம்முடைய வீட்டிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், ஒருவேளை IAS தீவிரவாதிகள் கூட வரலாம், வந்து அப்பாவையோ அம்மாவையோ கழுத்தை அறுத்து கழுத்தில் கத்தி வைக்க கூடலாம். இயேசுவை நீங்கள் மறுதளிங்கள் என்று சொல்லலாம். அப்பாவும் அம்மாவும் இயேசுவை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் என்று சொல்லுவோம்.
அப்பொழுது எங்களுடைய கழுத்தை கூட அறுத்து போடலாம். கழுத்தை அறுக்கிற நேரத்திலே உங்களுடைய கண்களை இருத்தி பொத்திக் கொள்ளுங்கள். உங்களிட கழுத்திலும் கத்தியை வைப்பார்கள், உங்களிடம் கேள்வி கேட்பார்கள், இயேசுவை மறுதலிங்கள் என்று சொல்லி, மறுதலித்தால் உங்களை உயிரோடு விடுவோம் என்று சொல்லி. எக்காரணத்தை கொண்டும் இயேசுவை மாத்திரம் மறுதலித்து விடாதீர்கள். இயேசு எங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களையும் நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அருமையாக சொல்லிக் கொடுத்தார். எனக்கன்பானவர்களே, அந்த நைஜீரியா தேசத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிற தேசம், இஸ்லாமியர்களின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு தேசம். அந்த இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் இருந்தால் அருமையான அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அண்டையிலே சேர்க்கப்பட்டார்கள். இதே சம்பவம் இந்த பிள்ளைகளிடம் சொல்லி முடித்த பின்பு அதே 3 நாட்கள் கழித்து அதே போல் ISIS தீவிரவாதிகள் அந்த வீட்டிற்குள்ள கடந்து வந்து விட்டார்கள். வீட்டிற்குள்ள கடந்து வந்தவன் கணவனை பிடித்து அடித்து அவனுடைய கழுத்திலே கத்திய வைத்தார்கள். மனைவியை பிடித்து அடித்து மனைவியினுடைய கழுத்திலே கத்திய வைத்தார்கள். அந்த ISIS தீவிரவாதிகள் கேட்ட கேள்வி, இயேசுவை நீங்கள் 2 பேரும் மறுதலிக்கிறீர்களா? மறுதலித்தால் உங்களை விடுவோம், இல்லாவிட்டால் அவங்களை நாங்கள் கொன்று விடுவோம் என்று சொல்லி கத்தியை கழுத்தில் வைத்திருக்கிறார்கள். இயேசுவை மறுதலிங்கள் என்று சொல்லி அந்த 2 கணவர் சொல்கிறார், இயேசுவை நாங்கள் எப்படி மறுதலிக்க முடியும்? இயேசு எங்கள் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லவே இல்லையே. அவர் எங்களை எவ்வளோ தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறார். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரை நாங்கள் எப்படி மறுதலிக்க முடியும் என்று சொல்லி மனைவியும் நாங்கள் மறுதலிக்க முடியாது என்று சொன்னவுடன் ஆடு வெட்டுவதை போல 2 பேருடைய தலையும் வெட்டினார்கள். தலை துண்டாக வெட்டி அவர்களை போட்டார்கள். அவர்கள் அதே ஸ்பாட்டில் இறந்து போனார்கள். ரத்தம் அந்த வீடு முழுவதும் பீறிக்கொண்டு சென்றது. கடைசியாக அம்மா சொன்ன மாதிரி பிள்ளைகளுடைய கழுத்திலும் கத்தியை வைத்தார்கள். கத்தியை வைத்த சமயத்தில் பிள்ளைகளிடமும் சொன்னார்கள், உங்கள் அம்மா அப்பா எப்படி செத்தாங்க பார்த்தியா? அதே போல் உன்னையும் சாகடிப்பதற்கு 1 நிமிடம் ஆகாது. நீ இயேசுவை மறுதலித்து விடு, எங்களோட கூட சேர்ந்து விடு, எங்களோட கூட்டத்தோடு சேர்ந்து விடு, மதம் மாறி விடு, இயேசுவை மறுதலி என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த குழந்தைகள் அம்மா சொன்ன நினைவு வந்தது. அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு, ஜீசஸ் லவ்ஸ் யூ பிரதர், ஜீசஸ் லவ்ஸ் யூ அங்கிள் அப்படி சொல்லி சத்தம் போட்டு சொன்னார்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொன்ன உடனே பச்சளம் குழந்தை என்று கூட பார்க்காமல் 2 பேருடைய தலையையும் வெட்டி சின்னப்பனமாய் மாற்றினார். மொத்த குடும்பமும் அதே ஸ்பாட்டில் இறந்து போனார்கள். 4 பேருடைய தலையும் துண்டு துண்டாய் கிடந்தது. அந்த வீடு முழுவதும் ரத்தம் மிதந்தது. எனக்கன்பானவர்களே, இந்த குடும்பம் எங்கே? நம்முடைய குடும்பம் எங்கே? ஒரு காய்ச்சலுக்காக, ஒரு தலைவலிக்காக, ஒரு வயிற்று வலிக்காக ஆண்டவரை தேடுகிற கூட்டம் நம்முடைய இந்திய தேசத்தில் நிறைய உண்டு. ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிற குடும்பங்கள், ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிற மனிதர்கள் இன்று இல்லை. எனக்கன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இயேசுவை மெய்யாகவே நேசிக்கிறோமா? அல்லது நம்முடைய சுய லாபத்திற்காக இயேசுவை தேடுகிறோம், நேசிக்கிறோமா? என்னுடைய வீட்டிலே கடன் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமா? இல்லை ஆண்டவருக்காக என் ஜீவனை போனால் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நிற்க மாட்டேன்னு சொல்லி நாம் அறிவிக்கிறோமா? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம்? பயம், சுவிசேஷம் அறிவிக்க பயம், நம்ம ஏதாவது செய்து விடுவார்கள் என்று சொல்லி. அந்த குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு வைராக்கியமானார்கள். இயேசு எங்களை ரட்சித்திருக்கிறார், எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இயேசு எங்களை நேசிக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லவில்லை. இயேசுக்காக எதையும் நாங்கள் சாதிக்க, இயேசுக்காக எதையும் இழக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தன்னுடைய ஜீவனையே இழந்தார்கள். மொத்த குடும்பமும் 4 பேரும். இதே நிலைமை நம்முடைய தேசத்திலே வந்தால், இதே நிலைமை நம்முடைய இந்திய தேசத்திலே வந்து நாளை தினத்திலே உங்களுடைய வீட்டிலே வந்து கேட்டால், நீங்கள் இயேசுவை மறுதளிப்பீர்களா? இல்லை உங்களுடைய ஜீவனை இயேசுக்காக கொடுப்பீர்களா? எனக்கு அன்பானவர்களே, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரலோகத்திலே சேர்ப்பதற்காக அவர் ஜீவனையே கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? நாம் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தப்படுகிறோமா? இன்றைய தினத்தில் 1 நிமிடம் நம் யோசிப்போம். உங்களே நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள தேவ வைராக்கியம் கடந்து வரும். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நன்றி.